सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. दक्षिणामूर्ति முடிச்சோன்னா பராசரம் ச வியாசம் பகவன்முகம் கோவிந்த யோகே அஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சார்யமத பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மன் குருன் சந்ததமானதோஸ்மி. ஓ व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मणे वासिष्ठाय नमो नमः. ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या संप्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि. ओ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम सन्नो मित्रः संवरुणः सन्नो भवत्वर्यमा सन्न इंद्रो बृहस्पतिः सन्नो विष्णुगुरुक्रमः. नमो ब्रह्मणे नमस्ते वायो त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि हृदं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मावतु तत्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम्. ओम सहना भवतु सहनौ पुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु विद्विषावहै. ओम यत्सन्तशां वृषभ विश्वरूपः सन्तोऽप्यादमृता सम्बभूव समेन्द्रो मेधयः स्पृणोत् अमृतस्य देवदात् भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्याम्बुरिविसृ ब्रह्मण कोशोऽसि मे यापिहितः श्रुतं मे गोपाय. ओम अहं वृक्षस्य रेरिव कीर्तिपृष्ठं गिरेरिव ऊर्ध्वपवित्रो वाजिनी
ரஸ்மமிருதமஸ்மி திரவிணகம் ஸ்வர்ச்சசம் சுமேதா அமிர்தோக்ஷிதः இதி த்ரிசங்கோர்வேதானுவச்சன். மேவாவசிஷ்யதே. ஓம் ஆப்யாயந்து மமாங்கானி வாக்ப்ராண சக்ஷுஸ்ரோத்ரமதோ பலம் யானி ச சர்வாணி சர்வம் பிரம்ம உபனிஷதம் மாஹம் பிரம்ம நிராகுர் மாமா பிரம்ம நிராகரோத் அனிராகரணமஸ்துவனிர்கரணமே அஸ்து ததாத்மனி நிரதேய உபனிஷத் பிரம்மாஸ்தே மயி சந்து தே மயி சந்து. ஓம் வாங் மே மனசி பிரதிஷ்டிதா மனோ மே வாச்சி பிரதிஷ்டிதம் ஆவிராவிர்மயேதி வேதஸ்ய மகானீஸ்தவ ஸ்ருதம் மே மா பிரகாசி அனேனாதீதேனாவோ காத்ரான் சந்ததாமி ருதம் வதிஷ்யாமி சத்யம் வதிஷ்யாமி தன்மாவது தத்வக்தாரமவது அவது மாம் அவது வக்தாரமவது வக்தாரம். ஓம் பத்ரம் நோ அபி வாதய மனஹ. ஓம் ஓம் பத்ரம் கர்ணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைः துஷ்டகும்சஸ்தனோபிः व्यशेम देवहितै यतायुः. स्वस्ति न इन्द्रो वृद्धस्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमि स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ओ यो ब्रह्माणां विदधाति पूर्वं यो वै वेदांस प्रगणोति तस्मै तहं गदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये. பேஜ் வந்து 127. மேலே 43வது. பிரதானவதேவ ததூக்தம் லிங்கபூயஸ்த்வாத் தத்தி பலியஹ ததபி பூர்வவிகல்பஹ பிரகரணாத் ஸ்யாத் கிரியாமானசவத் அதிதேசாச்ச வித்யைவ தூ நிர்தாரணாத் தர்ஷனாச்ச ஸ்ருத்யாதி பலிஷ்யத்வாச்ச ந பாதஹ அனுபந்தாதிப்யஹ பிரஜ்ஞானானந்தர ப்ருதக்வபவத் திருஷ்டாச்ச ததூக்தம் ந சாமான்யாதபி உபலப்தேஹ மிருத்யுः ந ஹி லோக உபபத்திः
பரேன ச சப்தஸ்ய தாத்வித்யம் பூயஸ்த்வாத் அனுபந்தः ஏக ஆத்மனக ஷரீரபாவாத் व्यतिरेकः तद्भावविद्वात् न तु उपलब्धिवत् अंगावपत्तास्तु न साहासुखी प्रतिवेतं मंत्रादिविद्वा अविरोधः भूम्नः கிருதுவச்யாமசத்வம் ததாச்ச தர்ஷயதி. ஓகே, ஸோ ஆரம்பம்னா முடிவு இருக்கணும். இப்போ முடிகிற தருவாயில் நாம் இந்த சூத்திரத்தில் முடிக்க போகிறோம். வெத்திரேக தத்பாவக அபாவித்வாத் நது உபலப்திவத். 54வது சூத்திரம். நது ந து ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா அனைத்து விதமான பூர்வபட்சங்களையும் நிராகரிக்கிறோம். புரியுதா? 1 2 இல்லை, எல்லா ஆத்மாவுக்கு விரோதம் பேசுகிற எல்லா ஆளையும் நம்ம இதை இங்கே நிராகரணம். அதனால் இங்கிலீஷ்காரன் சார்வாக மதத்தை உண்டாக்கிட்டு போயிட்டான். ஏற்கனவே இருக்குது, அதை பெருசு பண்ணிட்டான். புரியுதா? நம்முடைய கல்வி முறை மெட்டீரியல் பேஸ்டு எஜுகேஷனாக போயிடுது. அதிலிருந்து தர்மம் பேஸ்டு இது, தர்மம் சர அப்படி சொல்கிறது. அதனால் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். அப்போ நது நிச்சயமாக இனி நடக்காது. எது? உலகாயுதவாதம். அவர்களுடைய எதிர்காலம் கன்னத்தில் கை வச்சாலும் அது கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா கண்டிப்பாக அந்த உலகாயுதவாதம் போயிடும். கவலைப்படாத, இனி எதிர்காலம் பிரைட்டாக இருக்குது. எதிர்காலம் இல்லை, இப்போவே பிரைட்டாக இருக்குது, ஆனந்தமாக இருக்கிறது. ஓகே, இப்போ நேரம் வர வர நம்ம வீட்டுக்கு போகிற அந்த ஞாபகம் வரும். அப்போ நிறைய விஷயங்கள்லாம் வரும். அதனால் நாளைக்கு மண்டே ஒரு இது எல்லாம் இருக்கிறது. அப்போது இவர்கள் சார்வாகணும். இனி அவர்களுக்கு பிழைப்பு இல்லை, மூட்டை கட்டின்னு போக வேண்டியதான். அன்றைக்கி ஃபிசிக்கலாக போனால் ஊரை விட்டு மாண்ட்ரோ உட்பட பிறகு தான். இன்றைக்கி நம்மளுடைய சூக்ஷ்ம புத்தியில் பிடிச்சி வச்சுன்னு களி, அது களி நீங்குகிறது இந்த இடத்துல சித்பவானந்த ஆசிரமத்தில். நது வெத்திரேகா. ஓகே, உடம்பை தவிர ஆத்மா ஒன்று கிடையாது என்பது நிச்சயமாக தவறானது. எவ்வளோ? அதுதான் நான் தூ ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்கிறது. டபுள் எஃபெக்டிவ், டபுள் இன்ஜின். ஸ்டேட்டும் அதே கட்சி, சென்டரும் அதே கட்சி. இது டபுள் இன்ஜின் பார்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இங்கே டபுள் இன்ஜினில் சொல்கிறார். நான் தூ, நான் சொன்னாலும் அதுதான், தூ சொன்னாலும் தான். நத்து ரெண்டு சொன்ன நிச்சயமான தவறானது. வெத்திரேகா. அப்படி வெத்திரேகா உடம்புக்கு அப்பாற்பட்டு ஆத்மா மட்டுமே தனியாக இருக்கிறது அப்படி சொல்கிறது தவறு. தனியாக உள்ளது என்றால் அது மட்டுமே உள்ளது. அப்படி ஆத்மாவா நம்ம என்ன சொல்கிறோம்னா அது மட்டும்தான் இருக்கிறது. அது அது மாத்திரம் இல்லை, அது மாத்திரம்தான் இருக்கிறது. ஆத்மாவா இதம் ஏக ஏவ அக்ரே ஆசீத். ஓகே, ஆத்மா மாத்திரம்தான் இருக்குது. ஓகே, வேறு எதுவுமே இல்லை கண்டிப்பாக. அப்போது தத் பாவ அபாவித்வா, இதுதான் டபுள் நெகட்டிவ். ஓகே, தது பாவ அபாவித்வாத். அப்போ சார்வாக குரூப்பு, மாஃபியா குரூப்பு. அந்த சார்வா குரூப்புன்னா இன்றைக்கி இருக்க நேம் மாஃபியா குரூப்புன்னு பேர். அதுக்கு பேர் மாஃபியா. ஸோ கொள்ளாடிக்கிற பசங்க. ஓகே, கும்பல், கோஷ்டி கும்பல். அமெரிக்கன் டீப் ஸ்டேட், ஈஸ்ட் இந்தியாவிலேருந்து புது பேர் அதுக்கு பேர். புரியுதா? அமெரிக்கன் டீப் ஸ்டேட். ஒரு 7 பணக்காரலாம் ஒன்றா சேர்ந்து எல்லாத்தையும் ஜனநாயகத்தை எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணுவான். அவன் உட்காந்து
உங்கள் வீட்டில் என்ன நடக்கணும், நீ என்ன சாப்பிட்ணும், நீ என்ன ட்ரெஸ்ஸு பண்ணணும்னு அவன் டிசைட் பண்ணுவான். புரியுதா? ஸோ எங்கேயோ யாரோ பண்ணிட்டு இருக்கான், இவன்லாம் ஏஜென்ட்டு. புரியுதா? அவன் தான் அங்கே முடிவு பண்ணுறான். அதனால் சரீரத்துக்கு இந்த தத்பாவ அபாவித்துவாத் என்ன காரணம்? சார்வாக குரூப்பு, மாஃபியா குரூப்பு உள்ளவங்களுக்கு காரணம் அன்வய வெதிரேக லாஜிக்கு. அன்வய வெதிரேக லாஜிக். ஷரீரபாவே ஆத்மபாவகா, சரீரநாசே ஆத்மநாசகா, சரீர வெதிரேக்த ஆத்ம நாஸ்தி. பூர்வபக்ஷி சரீரத்துக்கு வேறாக ஆத்மா என்பது கிடையவே கிடையாதுன்றான். தத்து பாவ அபாவித்வாத். தத்து பாவ சரீரபாவே ஆத்மபாவகா, சரீரபாவே ஆத்மபாவகா. வியாசர் என்ன கேள்வி கேட்குறாருன்னா, சரீரம் உள்ள போது தான் சைத்தன்யம் உள்ளது, ஆத்மா உள்ளது அப்படின்னு சொல்கிறிய, மரணமடைந்த சரீரத்தில் கூட ஆத்மபாவம் இருக்கணுமே? இல்லையே, உன்னுடைய லாஜிக் தவறு. தத் பாவே பாவகா. பூர்வபக்ஷி ரீசன் தத் பாவே அபாவகா. சித்தாந்தியோட பதில் தத் பாவே அபாவகா. நீ சொல்கிறது தவறு. தேர்ஃபோர் தத் பாவ அபாவித்வாத். அதாவது சரீரபாவ ஆத்மா இந்த எக்ஸ்பிரஸ் பண்ணுறது அபாவித்வாத். உன்னுடைய அன்வயம் ராங். புரியுதா? ஏன்? உபலப்தித்வாத். ஓகே, உபலப்திவத்து. உபலப்தின சைத்தன்யம், கான்ஷியஸ்னஸ். ஓகே, உபலப்திவத்து. அப்போ சைத்தன்யம் திருஷ்டாந்தம், ஆத்மா தாஷ்டாந்தம். ஸோ சைத்தன்ய திருஷ்டாந்தம், ஆத்மா தாஷ்டாந்தம். ஆக்சுவலி உண்மையிலேயே சைத்தன்யந்தான் ஆத்மா. ஓகே, அது புரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் நெக்ஸ்ட்டு ஸோ இந்த சரீரம் உள்ளவரை தான் ஆத்மா உள்ளது, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணு. நீ இதை ஒத்துக்கிறல, பாதி ஒத்துக்கிட்டல. இப்போ சரீரம் இருக்கும்போது ஆத்மா இருக்குன்னு சொல்கிற, சரீரமே ஆத்மா சொல்கிற, அது எக்ஸ்டென்ஷன் பண்ணு. சக்கரபாணி ஸ்ட்ரீட் எக்ஸ்டென்ஷன், அங்கே குருஜி பவன் இருக்குது. புரியுதா? அதுபோல் நீ எக்ஸ்டென்ஷன் பண்ணினா சரீரத்தை தாண்டி கூட ஆத்மா இருக்கிறது. நாங்கள் ஒன்றும் மறுக்கவே இல்லை. சரீரத்துலேயும் ஆத்மா இருக்குது, சரீரத்தை தாண்டியும் ஆத்மா இருக்குது, கான்ஷியஸ் இருக்குது. கான்ஷியஸ் தான் இருக்கிறது. புரியுதா? சரீரம் இது நீ புரிஞ்சுக்கோ. ஸோ தது சத்தியம் சக ஆத்மா. புரியுதா? அப்போ பூர்வபக்ஷம் சரீரம் உள்ள வரைக்கும் தான் உணர்வு இருக்குதுன்னு சொன்னினா சரி, அதையும் தாண்டி சரீரம் இல்லாமல் உணர்வு இருக்கும். ஏன் பகவான் கிருஷ்ணர் சொல்கிறாரு, நித்யகா சர்வகதா ஸ்தானுகு அச்சலோயம், இதெல்லாம் சொல்கிறாரு, சனாதனகா. இப்போ நச்சிகேதன் இந்த கேள்வி தான் கேட்டான் முன்னாடி. ஓகே, இந்த மரணத்துக்கு பிறகு மனிதன் இருக்கிறார்கள் சில பேர் கூறுகிறார்கள், சிலர் இல்லை என்று கூறுகிறார்கள். யமதேவரே நீர் என்ன கூறுகிறீர் அப்படின்னு. ஓகே, சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா, நாம் பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, பிறந்தது சாகும், புரியுதா? பிறக்காதது சாகாது. ஓகே, அது ஆத்மா. புரியுதா? அந்த ஆத்மா நான் அப்படின்னு புரிஞ்சுட்டா அதுக்கு பேர் அகம் பிரம்மாஸ்மி. ஓகே, தது துவமசி அயம் ஆத்மா பிரம்ம பிரஜானம் பிரம்ம அகம் பிரம்மாஸ்மி. இது மகா வாக்கிய விசாரம். அப்படி முடிச்சுட்டு இப்போ அடுத்தது நம்ம எங்கே விட்டோமோ அங்கே திருப்பி உபசம்ஹாரம் பண்ணுவோம். அங்காவபத்த அதிகரணம் 31 55வது சூத்திரம். அங்க அவபத்தாக து சாகாசு ஹி பிரதிவேதம். ஓகே, இங்கே 2 சூத்திரம் இருக்குது. இதில் சப்ஜெக்ட் மேட்ரு என்ன அப்படின்னா, கர்மாங்கனி உபாசனானி கர்மாங்கானி உபாசனானி. அது வியாசர் என்ன சொல்கிறாரு, பத்தக உபாசனானி அவபத்தக இஸ் ஈக்குவல் டு ஆசிரிதக, ஆசிரிதக இஸ் ஈக்குவல் டு அங்காசிரிதக, அங்காசிரிதக உபாசனானி. பிரசித்தமான கர்மாங்க உபாசனா. ஓகே, யாகங்களுடன் சில ரிச்சுவல்ஸ் இணைச்சி உபாசனையும் சொல்லப்படும். ஓகே, இதுக்கு முன்னாடி 9 சூத்திரத்தில் என்ன சொன்னோம், கர்மாங்கம் இல்லாமல் சுதந்திரமாக இருக்கணும் பேசினோம்.
புரியுதா? இப்போ என்ன சொல்கிறோன்னா வேறு இது சொல்கிறோம். நாச்சிகாத்த யாகம் வந்து ஆலம்பனமாக வச்சுட்டு விராட் உபாசனையை நம்ம பண்ணினோம். ஓகே, அந்த விராட் உபாசனை அக்னியை வச்சுக்கிட்டு கர்மாங்க உபாசனை அங்கே யம தர்மராஜா சொல்லி கொடுத்தாரு. ஓகே, அதுபோல் ஒன்று சாந்தோக்கியத்தில் பிரசித்தமான என்ன படித்தோம்? ஓம் இத்தியேத்தது அக்ஷரம் உத்கீதம் உபாசித்த. சாமவேத ஓம்கார உறக்க இசையோடு சொல்கிறதுக்கு பேர் உத்கீதம். அந்த உத்கீதத்தில் பல்வேறு விதமான தேவதைகளை அப்ளை பண்ணி அந்த வெஹிக்கிளில் இது பண்ணலாம். நம்ம இப்போது இதில் இஸ்ரோவில் எல்லா நாட்டோட இது சேட்டிலைட்டை எடுத்து ஒன்றுத்தில் அனுப்பிச்சோம், அவ்வளோத்தையும் பார்த்துருக்கீங்க. அந்த மாதிரி இது சேட்டிலைட்டு, அந்த சேட்டிலைட்டு உபாசனை சொல்கிறார், கர்மாங்க உபாசனா. அதாவது ஷாக்கா. ஸோ வேதத்தில் ஷாக்கா இருக்கிறது புரியுதா? இந்த ஷாக்கா வச்சு தான் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம் அப்படி சொல்கிறோம். ஓகே, அதில் தினசரி சந்திப்புக்கு பேர் ஷாக்கான்னு பேர் புரியுதா? அந்த தினசரி சந்திப்பெல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் சங்கம். புரியுதா? ஸ்வயம் சேவக் அதில் யார் வருவாங்க? அதுக்கு தகுதியானவங்க ஸ்வயம் சேவக்கு வருவாங்க. அதனால் இது வந்து ஸ்வயம் சேவக சங்கம். அவங்க எதுக்காக கூடுறாங்க அப்படின்னா ராஷ்டிரத்துக்காக கூடுறாங்க, தேசியத்துக்காக. அதனால் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம். அப்படி இந்த ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கத்தை தடை பண்ணிட்டேன்னா எதை தடை பண்ணணும்? சங்கத்தை தடை பண்ணணும், ஷாக்காவை தடை பண்ணணும். ஷாக்கா கூடுறாங்க இல்லையா, அந்த சந்திப்பை 1 மணி நேரம் தினசரி சந்திப்பை இது பண்ணணும். நான் அதுலேருந்து வந்ததுனால உங்களை தினசரி ஆக்கிட்டேன். சுலபமாக செய்ய முடிஞ்சு. ஏன்னா மற்றவங்களுக்கு கற்பனை கூட பண்ண முடியாது, தினசரி பண்ண முடியும் அப்படிலாம். ஓகே, அப்போ தினசரி பண்ணுறத பிரிட்டிஷ்காரன் தடை பண்ணிட்டான், பேன் பண்ணிட்டான். காங்கிரஸ்காரன் 2 தடவை பேன் பண்ணிட்டான் அந்த தினசரி கூடுறத. என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, ஸ்லோகன் சொல்லுவாங்க, தேசபக்தி பாட்டு பாடுவாங்க புரியுதா? அப்புறம் பாரத் மாதா கி ஜெய் சொல்லுவாங்க. இது சொல்லக்கூடாது. அப்போ பேன் பண்ணுறோம் யார்? பிரிட்டிஷ்காரனுடைய நிழல் அடிவருடி புரியுதா? இப்போது லேட்டஸ்ட்டு விஷயம் இதெல்லாம் டேஞ்சரஸ் கிடையாது. அப்போல்லாம் யாராவது தடுத்தான்னா நம்ம இன்னொரு 100 பேரை கூட்டிகிட்டு வந்துடுவோம் புரியறதா? நம்மளை வந்து இப்போ வந்து இங்கே நம்ம மீனாட்சி வந்திருக்கா, நீ போகக்கூடாது அப்படின்னு. போவேன், என்ன செய்வீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு மீறி வந்திருக்கானு புரியுறதா? அது மாதிரி நம்மளை தடுக்கணும், தடுத்தா நம்ம மீறிட்டு வந்துடுவோம். நீ எங்கே வேணால் போ அப்படின்னு சொன்னேன்னா நான் இவரே எப்படி சொல்லிட்டாரு, சரி அடுத்த கேம்ப் போகாமல் இருந்தால் போகிறோம், இப்படி வரும் இதெல்லாம் வரும். இப்போ ஷாக்காக்கு போகிறவங்க அவங்களே பேன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, நிறுத்திட்டாங்கன்னா, போகாமல் நிறுத்திட்டாங்கன்னா பேண்ட் புரியுறதா? அப்போ தினசரி ஷாக்கா போகிறது 100வது வருஷத்தை ஒட்டி இருக்கிறது புரியுதா? அதனால் இந்த ஷாக்கா பற்றி சொன்னேன் நான் இல்லையா? நம்ம அதில் போனதுனால இதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ஏன் கனெக்ட் பண்ணீங்க? ஷாக்கா 4 வேதத்தில் ஷாக்கா 1180 ஷாக்கா இருக்கிறது. 1180 ஷாக்காவில் இப்போ நமக்கு அவைலபிளாக 20-30 ஷாக்கா தான் இருக்குது புரியாதா? ஸோ மீதெல்லாம் வந்து நமக்கு டிஸப்பயர் ஆகிடுச்சு புரியுதா? திருப்பி அதை புனருத்தாரணம். அதனால தான் நேற்றுக்கு கூட இங்கே நம்ம இந்த வேத பாராயணம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம சன்மானம் கொடுக்க போகிறோம், எல்லாமே கொடுக்க போகிறோம். ஓகே, அதில் வேதத்தை சொல்லிக் கொடுக்குறவருக்கு நிறைய தட்சிணை கொடுக்கணும் அப்படின்னு புரியுறதா? எங்கே வேதம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நான் தட்சிணை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் நான். இப்போ புரியுதா? ஏன்னா வேதம் வளரணும், டெவலப் ஆகணும் புரியுதா? அவங்க பூர்வகாண்டி தான் அவங்க புரியுதா? சுவாமிஜியே பூர்வகாண்டி இப்போ இதில் தான் வந்தார். அதனால் இந்த வேதாந்தி ஒரு ஆள் தான் வேத பூர்வத்தையும் ஆதரிப்போம் புரியுதா? மற்றவங்களாம் நம்மளை ஒத்துக்க மாட்டான், நம்ம எல்லாரையும் ஒத்துப்போம். அதனால தான் வேதாந்தியாக இருக்கு நீ. ஓகே, இது வந்து சாம வேதாவில் கௌதம ஷாக்கா, கௌதூம ஷாக்கா, இப்படிலாம் நிறைய ஷாக்கா இருக்கிறது. ஓகே, இங்கே 55ல் அங்கே அவபத்தாக தூ ந ஷாக்காசு ஹி பிரதிவேதம். ஓகே, அங்கே அவபத்தானா உபாசனனுடைய அங்கமாக கூறப்பட்டுள்ளது.
ந சாக்காஷு, ஏதோ ஒரு ஷாக்கா மாத்திரமல்ல. எப்படி சங்கத்தில் பிரார்த்தனை வந்து நாடு முழுக்க ஒரே மாதிரி பாடுறாங்களோ, இந்த ஷாக்காவில் உத்கீதம் வந்து பண்ணணும். இதில் சாமவேதத்தில் சாமவேதத்தில் சொல்லக்கூடிய ஷாக்காவில் உத்கீத உபாசனை பண்ணலாம். வேதத்தினுடைய கட்டளை பொதுவானது. அதனால் ஸ்ருதி பிரமாணம் ஓம் இத்யேதத் அக்ஷரம் உத்கீதம் உபாசீத பிரதிவேதம். பிரதிவேதம்னா இந்த சாமவேதத்தில் இருக்க எல்லா ஷாக்காக்களையும் இந்த உபாசனையை உத்கீத ஓம்காரத்தை சொல்லலாம் அப்படின்னு. இந்த 55 56 என்ன? மந்திராதிவத்து வா அவிரோதா, வானா மேலும் மேலும் அவிரோதா, அதனால் தவறில்லை. எதனால் தவறில்லை? பூர்வபக்ஷி ஸ்தானம் பிரதானம் வச்சு சொல்கிறானே, அதனால் விரோதம் கிடையாது. மந்திராதிவத்து மந்திரம் முதல விஷயங்கள் அதில் வந்து உத்கீதம் வந்து சொல்கிறதுனால அது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. ஓகே, அது பிரயோஜனம் தான் இருக்கிறது. அந்த ஹோமம் வந்து அந்த ஹோமத்தில் ஷாக்காகவே எடுத்துக்கிறான். அதனால் 3 1 பார்த்த மாதிரி டெக்னிக்கலாக வேறு வேறு ஷாக்காக்கள் இருக்கிறதையும் நம்ம இது பண்ணலாம். அங்கே நம்ம என்ன சொன்னோம்? விதி, பலம், ஸ்வரூபம், உபாசனுடைய பேர் இது பொதுவாக இருந்துட்டனால 2 இடத்துல இருக்கிறத ஒன்றா சேர்த்து உபாசனை பண்ணலாம். அதே போல் தான் பல்வேறு ஷாக்காவில் இருந்தால் கூட சாமவேத ஷாக்கான்னா ஒரே உபாசனையாக பண்ணலாம். மந்திரங்களையும் உபாசனை முறைகளையும் கூட ஷாக்கா வேறுபாடு இல்லாமல் எல்லா ஷாக்காக்களையும் பயன்படுத்தலாம். அடுத்த அதிகரணம் என்ன சொல்கிறோம்னா, முக்கியமான அதிகரணம். அதில் நம்ம முடிக்க போகிறோம். 32 பூமஜாசத்துவ அதிகரணம். 57வது சூத்திரம். பூமனகா கிருத்துவத்து ஜாயசத்துவம் ததாகி தர்ஷயதி. அப்போது இந்த இடத்துல என்ன சொன்னால் 32வது அதிகரணம் ஒரே ஒரு சூத்திரம் தான் இருக்கிறது. இந்த இடத்துல என்ன உபாசனா? விராட் உபாசனா அப்படிதான், அல்லது வைஸ்வானர உபாசனா. ஓகே, சாந்தோக்கியம் 5 11லேருந்து 18 வரைக்கும் அந்த மந்திரத்தில் இருக்கிறது. ஓகே, இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது இருக்கிறது. கேகே நாட்டோட மன்னன் அஸ்வபதி. அந்த அஸ்வபதி கிட்ட போகிறது. அதனால் அஸ்வபதியோட பொண்ணு பேர் தான் கைகேயி. புரியுதா? அது இந்த கேகே நாடு இப்போ பாகிஸ்தானில் இருக்குது. இப்போ ஸோ அந்த நாட்டில் ஒரு அந்தணர்கள் பண்டிதர்கள் கூட்டம் வந்து 5 பேர் சேர்ந்து உத்தாலகர்னு ஒரு பண்டிதருக்கு வந்தாங்க. இந்த 5 பேர் ஏன்னா அவங்களுக்கு வைஸ்வானர உபாசனை வந்து டவுட் வந்துடுது. அதனால் அந்த வைஸ்வானர உபாசனை இவருக்கு தெரியும். உத்தாலகர் வந்து ரொம்ப பெரிய ஆள். அதனால் அவர் கொஞ்சம் ஹெட் ஆஃப் த இதை பண்டிட்டு ப்ரீஸ்ட் அவர்கிட்ட போய் கேட்டாங்கன்னா, எவ்வளோ இன்டலெக்சுவல் ஆனஸ்டி பாருங்கள் நம்ம நாட்டில். நீ கேட்குற கேள்வியெல்லாம் எனக்கு தெரியல, எனக்கு நானும் குறைய ஒன்று தான் பண்ணிட்டுருக்கேன், மொத்தமாக பண்ணலை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கார், நம்ம நாட்டோட மன்னன் அஸ்வபதி இருக்கா, அவனுக்கு வைஸ்வானர உபாசனை முழுமையாக தெரியும். அதனால் அவர்கிட்ட போய் கேட்பான்னு. அப்போ தான் அது இவன்னா டிங்கு கொசு மாதிரி இந்த சனாதனத்தை ஒழிக்கிற ஆளாக ரூல் பண்ணுறான். புரியுதா? அவன் எப்போ பார்த்தாலும் யாகம் பண்ணின்னு இருப்பான், எல்லாருக்கும் தர்ஷனம் கொடுப்பான், எப்பயுமே வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அங்கே தான் வேதம் பிறந்த பூமி. அது அந்த சிந்து தேசம் இருக்க வேதம் ஜனனமானது. புரியுதா? நைமிச்சரண்யம் மனுஷ ஜனனமானது. உஜ்ஜயினி வந்து காலம் ஜனனமானது. எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு பிளேசஸ் இதெல்லாம். புரியுதா? ஸோ அதனால் இப்போ நான் வேத வியாசரை கொடுத்து அனுப்பிச்சுருக்கேன் நான் அந்த பகுதியில் வைக்கிறதுக்காக. இப்படிப்பட்ட அந்த ஒரு தேசமானது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தேசம். இது யாருக்கும் தெரியறதில்ல. அதனால தான் நம்ம வந்து குருதேவ் வந்து ஒரே ஆச்சரியப்படுறாரு. நமக்கு தெரியாத விஷயம்லாம் இவர் சொல்கிறாரே எல்லாம்னு. புரியுதா? அவருக்கு அப்போ தான் ஒரு வேகம் வந்துடுது. இது நம்ம ரங்கத்துறை இனிமேல் அவர் தூங்க போகிறதில்ல, போங்க சுவாமி அப்படின்னு நான் இதுக்காக என்னை பேட்டி எடுக்கிறதுக்காக 1/2 மணி நேரம் நின்று பேசிட்டு சொல்லிட்டு போகிறாங்க.
இன்னும் இப்படி உசு பேத்திட்டிங்களா அவரை? அந்த உண்மையெல்லாம் சொல்லிட்டேன் அந்த ராய்ப்பூரில் வந்து எல்லா விஷயமும். ஓகே, இங்கே என்ன சொல்கிறாருன்னா, பண்டிதரில் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கீங்க, இப்போ குரு பூஜை நடக்கும், எல்லாருக்கும் தானம்லாம் கொடுப்போம், நீங்கள் வந்து அந்த வாங்கிக்கோங்க அப்படின்லாம் சொல்லுது. ராஜா, நாங்கள் வந்து ஒரு ஆள் எதுக்கு வந்திருக்கான்னு சொன்னோம். நீ பாட்டு பேசிகிட்டே போயிடக்கூடாது, உனக்கு தெரிஞ்சதே பேசக்கூடாது. சில பேர் இருக்காங்க, பாதி சொல்கிறதுக்குள்ள அவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. நான் என்ன சொல்ல வந்து அது வேண்டான், அதுக்குள்ள போட்டு கொண்டு வந்து சாப்பிடுங்க. சரி, ஓகே. அப்போ அவங்களுக்கு என்ன தெரியும்? ஓ, சுவாமிஜி கேட்டார், அதுதான் நம்மளும் பண்ணி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு. புரியுதா? அவ்வளோதான். நீ பிரபலம் பண்ண முடியலன்னா துர்பலத்துக்கு வந்துடணும், மேட்ச் ஆகிடணும், எல்லோரும் எண்ணணும். புரியுறதா? அப்புறம் பிரபலம் வர முடிஞ்சுன்னா பிக்கப் பண்ண சுருத்தியோட சொல்லு. புரியுதா? இல்லைன்னா லிங்கத்தோடு முடிச்சுக்கோ. புரியுறதா? சுருத்தியோடு சொன்னால் தான் அது பிரபலமாகும். சுருத்தி இல்லாமல் வெறும் லிங்கம் மாத்திரம் சொன்னீங்கன்னா அது அவ்வளோ தூரத்துக்கு ஆகாது. இன்னும் கீழே இறங்கி பிரகரணம் என்ன? சூழ்நிலை. அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல சொன்னேன். நீ சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல தான் பேசுவோம். நீ அதுக்கு முன்னாடி 3 ஸ்டெப் இருக்குது, அதை பற்றி திங்க் பண்ணுறதே இல்லை. புரியுதா? இப்போ கர்மகாண்டத்தில் எப்படி இருக்கிறதுன்னு நீ கர்மத்தில் இருந்துட்டு ஞானத்தை பற்றி பேசிட்டே இருப்ப. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுங்கண்ணா. அவர் சொல்கிறாரு, தட்சிணம் கொடுக்குறதா, தட்சிணம் வேண்டான்றாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, மே ஜனபதா, என் நாட்டில் நஸ்தனகா கதரியன மத்தியபண்ண அனாகி தக்கினிகி அவித்வான் ஸ்வைரினி அப்படின்னு சொல்கிறார். ஓகே, என் நாட்டில் திருட்டு பசங்களே கிடையாது. என் நாட்டில் திக திமுக திராவிட முன்னேற்ற எந்த கழகமும் கிடையாது என் நாட்டில். புரியுதா? மண்ணில் கொள்ளாடிக்கிறது, காற்றுல கொள்ளாடிக்கிறது, ஓகே, ஸோ கனிமத்தில் கொள்ளாடிக்கிறது எல்லாரும். ஆத்தோரம் மணல் எடுத்து அழகழகா வீடு கட்டி, அதுவும் நான் பாடினேன் பாருங்களேன். அடாப்பாவில தப்பாக பாடிட்டுமே. ஆற்றுல கொள்ளடிக்கிறது, அதை வந்து டியூனாக போட்டு அதை ஒரு நார்மலாக்கி ஆற்று ஃபுல்லாக கொள்ளடிச்சிட்டானுங்க. லாடி பசங்க. இந்த அரசியல்வாதிலேயே வந்து தேர்ந்தெடுத்த அரசியல்வாதியை நம்ம ஊருக்கு அனுப்பிச்சிருக்கான். புரியுதா? அவனுங்களை மாட்டிக்கிட்டோம்மா. இதில் இல்லைன்னா வேற இடத்துக்கு போயிடுவான். இப்போ புரியுதுல? இன்னும் பண்ணுவான் அவன். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆக்டிவாக ஏதோ பண்ணிகிட்டே இருப்பான். இது இல்லைன்னா அது இதுன்னு இன்னும் ஏதோ உயிர் இதுன்னு சொல்லுவான், ஏதோ புது புது பிளான் பண்ணிட்டு இருப்பான், ஏதோ பண்ணுவான். ஆனால் பேர் தான் சொல்லுவான், சும்மா சொல்லி விட்டுருவான். ஓகே, மற்றெல்லாம் மண்டையை பிச்சுப்பான். உனக்கு 10,000 ரூபாய் தரேன் அப்படி சொல்லுவான், ஆனால் தரமாட்டான். நான் போடுற சைன் வந்து முதல் சைன் வந்து குடியை நிப்பாட்டுறது தான் முதல் சைன். தைரியமாக சொல்லுவான். இன்டர்வியூலாம் கேட்பான். இன்டர்வியூ அவன் கேள்வி கேட்குறான் பாரு, அவனை காலை வாரி விடு, கீழே வந்து அந்த கும்பலை காலை இழுப்பான். புரியுதா? அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு சிஸ்டம் இருக்குது. இன்டர்வியூ பண்ணுறான் இல்லையா, எல்லோரும் கும்பலில் இருப்பான்ல, எவனாவது துருக்குத்தனமாக கேட்டான்னா அவனுக்கு பின்னாடி அவன் ஆள் வச்சுருப்பான். புரியுதா? அவனை அப்படியே இழுத்துட்டு போயிடுவாங்க உள்ளார, அப்படியே அமுத்துவான், அப்படியே தரன்னு இழுத்துட்டு போவான். புரியுதா? இதெல்லாம் திராவிட மாடல் இதுக்கு பேர். ஓகே, திராவிட மாடல் இருக்கட்டும். இப்போ மாடல் பாரு, இது ஹிந்து சனாதன தர்மத்தினுடைய மாடல். எங்கள் நாட்டில் வந்து திருடர்கள் கிடையாது, கஞ்சன் கிடையாது, லோபி கிடையாது. புரியுதா? குடிகாரம் கிடையாது, குடிகாரம் கிடையாது என் நாட்டில். புரியுதா? இந்த மாதிரி என்றைக்கு தமிழ்நாடு வருதோ அன்றைக்கி தான் ஒரு வியப்பான ஒரு விஸ்வகுரு பாரத். புரியுதா? அப்புறம் அநாதகனி, இது இந்த சந்தியாவந்தனம் இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் செய்யாதவன் ஒருத்தம் கூட இருக்க மாட்டான். எல்லாருமே போய் மாடியில் போய் நின்று பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இப்படி போத்துக்கிட்டு காயத்ரி இப்படி சொல்லிகிட்டு இருப்பான். அப்புறம் அப்படியே சாயந்தரம் போனீங்கன்னா மேற்க பார்த்துட்டு
சூரியகாந்தி மாதிரி இருப்பான். சூரியனை மையமாக வச்சுட்டு அப்படி இருப்பான். மத்தியானம் சாப்பிடும்போது இப்படி இப்படி கையை வச்சு அப்படி அந்த சூரியனை பாப்பாடு இப்படி இப்படின்னா இப்படிலாம் எங்கள் நாட்டில் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க எப்பயுமே. அப்படிப்பட்ட நாடு இது. எல்லாருமே வந்து சுறுசுறுப்பாக இருப்பாங்க, வேகமாக இருப்பாங்க அப்படின்றது அவன் சொல்கிறான். அசோபதி சொல்கிறான், நான் சொல்லலை. என் நாட்டில் படிக்காதவர்களே கிடையாது, எல்லாருமே படித்தவர்கள். ஓகே, அதனால் அன்எஜுகேட்டடு கிடையாது, எல்லாருமே வேண்டியவர்கள் அந்த மாதிரி சொல்கிறான். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்? இந்த அக்னி காரியம் செய்யாதவங்க கிடையாது, படிக்காதவங்க கிடையாது, நடத்த கட்டவும் கிடையாது. இடியட் இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆட்கள் என் நாட்டில் கிடையாது. இவன் நடத்த கட்டவன் இல்லாதனால நடத்த கெட்டவள் கிடையாது. எப்படி பியூட்டிஃபுல் அமைப்பு. எவ்வளோ இப்போ வந்து இது லாஜிக் பிரகாரம் எங்கே தப்பு சொல்கிறது? நம்ம நாட்டில் ஸ்திரியை வந்து குறைய சொல்ல மாட்டோம், புரியுறதா? எல்லாமே இருக்குது. அப்போது ஸோ ஓகே, இங்கே பாரு, அசோபதி சொல்லும்போது டீ வந்துடுது, புரியுதா? இப்போ ஒருத்தர் நல்லவங்களை பேசும்போதே டீ வருது பாரு, யோசிச்சு பாரு நீ. சப்போஸ் நீ நல்லவனாகவே நடந்துட்டேன்னு வச்சுக்கோ, என்ன வரும்? அமிர்தமே கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும். அப்போது இங்கே என்ன சொல்கிறாருன்னா, புரோகில் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்கிறேன் நான் அப்படின்ற சொல்கிறார். அப்போ வைஸ்வானர அக்னி வந்து சப்தாங்க இது, அதில் ஆகாசம் வந்து சரீரம், வைஸ்வானரனுடைய முடி வந்து காற்று, வைஸ்வானருடைய அக்னி வந்து வாயு, வைஸ்வானருடைய பஸ்தி கீழ் வயிறு அடிவயிறு அது வந்து ஜலம், அவருடைய வைஸ்வானருடைய பாதம் பிருத்திவி, பூபாதவ் சூரியன் வந்து கண்ணு, சொர்க்கம் வந்து அவருடைய தலை. அப்போ மொத்த விராட் இருக்கு இல்லையா, முதல் பாதம், அது முழுக்க பண்ணுறதுக்கு பேர் வைஸ்வானர வித்யா, புரியுதா? வைஸ்வானர. அப்போ இந்த இவரோட பிராணசீலரோட 4 பேர் போகிறாங்க. இவங்க சப்தாங்க வைஸ்வானர வித்யா. ஓகே, இந்த வைஸ்வானர வித்யா சப்தாங்கத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு அங்கத்தை தான் எடுத்துகிட்டு ஸ்பெஷலாக பண்ணுவான். சில பேர் கொஞ்சமாக பண்ணுவான், அப்படியே எல்லாத்தையும் காட்டுவான், புரியுதா? நானே எல்லாம் பண்ணுற மாதிரி காட்டுவான், புரியுதா? நிஜமாக பண்ணினவன் அவன் கம்முன்னு இருப்பான், புரியுதா? இந்த மாதிரி இவனுக்கு ஒரு இது தான் தெரிகிறது. அதனால் இதில் என்ன விஷயம்னா, ஒரு இது பண்ணிவிட்டு மற்றதை பண்ணினா அது பலன் கொடுக்காத, மொத்தத்தில் ரிவர்ஸ் ஆகிடும். இப்போ தமிழ்நாடு பாரதத்தோட அங்கமாக வச்சுக்கணும், புரியுதா? தமிழ்நாடு தனியாக ஆயிடுச்சுன்னா, தனி தமிழ்நாடு தனி பஞ்சாப் அப்படின்னா ப்ராப்ளம் ஆகிடும், ப்ராப்ளமேட்டிக் ஆகிடும், புரியுதா? அப்போ நெகட்டிவ் ரிசல்ட் வந்துடும், அது ரிவர்ஸ் ஆகிடும். தேர்ஃபோர் அங்கே அங்கி ஒரு பகுதி மட்டும் உபாசனா, வியஸ்த உபாசனா, பண்டிதர்கள் பண்ணினது வியஸ்த உபாசனா. இவர் ராஜா அஸ்வபதி பண்ணினது சமஸ்த உபாசனா. சமஸ்த உபாசனா வியஸ்த உபாசனா. இது சாந்தோக்கியம் 5வது அத்தியாயம் 11லேருந்து 18 வரைக்கும் இதை விஸ்தாரமாக சொல்கிறது. ஓகே, வியஸ்த உபாசனா இது கிரிட்டிசைஸ் பண்ணுறது. வியஸ்த உபாசனாவை உபனிஷத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறது, புரியுதா? அதுக்கு பலன் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. ஆனால் சமஸ்த உபாசனத்துக்கு பலமும் இருக்குது, ஆனால் அதை கிரிட்டிசைஸ் பண்ணலை வேதம். தேர்ஃபோர் பூர்வபக்ஷி என்ன சொல்கிறான்? வைஸ்வானர உபாசனை வந்து 2 உபாசனையாக பண்ணலாம். தனித்தனியாக அங்கி உபாசனையாக, தனித்தனியாக தலை தனியாக உபாசிக்கலாம், காலை தனியாக உபாசிக்கலாம், இந்த விராட்டை தனித்தனியாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அப்படி பண்ணக்கூடாது தம்பி. ஒரே ஒரு உபாசனையாக தான் சமஸ்த வைஸ்வானர உபாசனையாக சாந்தோக்கியம் வந்து டீச் பண்ணுறது. சமஸ்த வைஸ்வானர உபாசனா சென்ட்ரல் தீம் இருக்கிறது. அதனால் இதை வந்து நீ மற்ற தனித்தனியாக பண்ணுறவனை இக்னோர் பண்ணிவிடு, ஸோ ரொம்ப பெருசாக கவலைப்படாத அப்படி சொல்லி இந்த சூத்திரத்தில் இவர் முடிக்கிறாரு. 57 மும்னஹா கிருத்துவத்து ஜாயஸ்துவம் ததாகி தர்ஷயதி. பூம்னஹா, பூம்னஹனா அது இது கிராமரில் வருது.
பூமா. பூமானன அது வந்து பிருகத், பூம வித்யா. ஓகே, அப்போ அது பேர் சமஷ்டி. அப்போ பூம வித்யா இது இந்த பூமியும் ஃபுல்லாக சொல்லுவோம், ஆகாசமும் ஃபுல்லாக சொல்லுவோம், புரியுதா? அதனுடைய இதெல்லாம் வாச்சியார்த்தம் பெருசு. அப்போ உண்மையிலே பெருசு எதுன்னா பிரம்மன். பூமனா ஒரு பேர் பிரம்மன் இருக்கு. இங்கே சொல்கிறது அது சொல்லலை. ஓகே, சமஸ்த வைஸ்வானர உபாசனை சொல்கிறது. ஜாயஸ்துவம். ஜாயஸ்துவம்னா சென்ட்ரல் தீம் என்ன இருக்கிறது, முக்கியமான டீச்சிங் என்ன, முக்கியத்துவம் என்ன, தாத்பரியம் என்ன. நீங்கள் எங்கே போனாலும் எதுக்குள்ள போனாலும் தாத்பரியம் என்ன, என்ன இதில் இம்பார்ட்டன்ட் என்ன, அதில் போகணும். மீதி எல்லாம் லூஸாக நிறைய சொல்லுவோம், அதெல்லாம் விட்டுடணும். புரியுதா? எது தாத்பரியம்? கிருத்துவத்து யாகத்தின் போது பல உபாசனைகள் இருக்கும். ஓகே, ஸோ அதில் வந்து பல டீச்சிங்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து மெயின் உபாசனையோட கனெக்ட் பண்ணிக்கணும். புரியுதா? கிருத்துவத்து வைதிக யாகா ததாகி தர்ஷயதி. அப்போ சுருத்தியில் சொல்லியிருக்கிற மாதிரி சமஷ்டி உபாசனம், அந்த சமஷ்டி உபாசன பலம், சமஷ்டி உபாசனம், சமஷ்டி உபாசன பலம் ரெண்டுமே சொல்லியிருக்கோய். அதனால் முக்கியமானது. அப்புறம் நிந்த கிடையாது. இந்த வைஸ்வானர அசுபதி சொல்கிற இதில் கிரிட்டிசைஸ் பண்ணல, ஆனால் அந்த பண்டிதர்கள் சொன்னதில் கிரிட்டிசைஸ் பண்ணிச்சு வேதம். ஓகே, கிரிட்டிசைஸும் இல்லை. அப்போ உபாசனையும் இருக்குது, உபாசனை பலம் முழுமையாக இருக்கிறது. அதனால் ஸோ இதில் இது இருக்கணும். அதனால தான் எப்பவுமே நம்ம நாட்டில் வந்து குறை சொல்லாதே, குற்றம் பார்க்காதே அப்படிலாம் சொல்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கிருத்து பற்றி குற்றம் இல்லாமல், குறை இல்லாமல், கவனக்குறைவு இல்லாமல், அசிரத்தை இல்லாமல், இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், ஊக்கம் இல்லாமல் செய்கிறவனுடைய காரியம் எப்படிப்பட்டது இருக்கும்? கன்றாவியாக இருக்கும். புரியுதா? அப்போ அழகாக இருக்கணும், நேர்த்தியாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். அதை நேர்த்தியாக இது பண்ணுறதுக்கு நம்ம பண்ணணும். இப்படி இந்த ததாகி தர்ஷயதி. ததாகி தர்ஷயத்தில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு அந்த அசோபதி வந்து பூர்ணமாக சொல்லி கொடுக்குறார். அந்த வித்தியை வந்து பூர்ணமாக சொல்கிறார். நாம் வந்து சம்பூர்ணமாக இதை வந்து இந்த வைஸ்வானர இந்த வித்யா இருக்கு இல்லையா, வைஸ்வானர வித்யா, விராட் உபாசனை, விராட் உபாசனையோட இந்த விஷயத்தை நம்ம இப்போ முடித்து 5 தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் நீங்கள் வந்து நமஸ்காரம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கிங்க. பக்கத்தில் இப்போ வந்து சொல்ல போகிறாங்க. புரியுதா? ஸ்டார்ட் பண்ணலாம். विश्वं पश्यति कार्यकारणतया
अशुभानि निरासष्टे तनोति सुपसन्तितिं स्मृतिमात्रेण यत्पुंसां ब्रह्म तन्मङ्गलं परम् अधिकल्याणरूपत्वात् नित्यकल्याणसंश्रयात् स्मृतॄणामृतत्वाच्च ब्रह्म तन्मङ्गलं विदुः ओंकारशब्दसप्तश्च द्वावेतौ ब्रह्मणः पुरा कण्ठं पित्वा विनिर्यातौ तस्मान्माङ्गलिका उपौ ओमत 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 ॐ पूर्णमद पूर्णं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ